நாம் இன்று ஆதியாகமம் 24, 25, 26 இந்த 3 அதிகாரங்கள்ல ஒவ்வொரு அதிகாரத்திலும் ரெண்டு காரியங்களை மட்டும் பார்ப்போம். முதலாவது 24ஆம் அதிகாரத்துல ஒரு கிறிஸ்தவ மெய் விவாகம் எப்படி செய்யணும், அதுக்கான ஒழுங்குகள் என்ன, முக்கியமான காரியங்கள் என்ன, அது பார்க்கிறோம். முதல் காரியம் என்ன, 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். நான் குடியிருக்கிற கானானுடைய குமார்த்திகள் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். முதல் காரியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அவிசுவாசி கல்யாணம் பண்ணக்கூடாது. 2 கொரிந்தியர் 6:14 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, அந்நிய நுகத்திலே அவிசுவாசம் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? விசுவாசியுடனே அவிசுவாசம் விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்தும் விக்கிரகம் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமான தொடர்ந்து கர்த்தர் சொல்கிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தின் இருப்பீர்கள் என்று சர்வவல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவ ஜீவமே இதில் தான் ஆரம்பிக்கும். முற்றிலுமா அவிசுவாசத்தை பிரிஞ்சு ஆண்டு உள்ளத்தில் வச்சு அவரால் நடத்தப்படுறது. அவர் அப்பா ஆயிட்டார், நம்ம பிள்ளைகள் ஆயிட்டோம். அவர் வாழ்க்கை நடத்துறார், நாம் அவர் சித்தத்தை அறிஞ்சு அவர் கீழ்ப்பள்ளி அவினால் நடத்தப்படுறோம். இதுதான் கிறிஸ்துவ. அப்படி இருக்கும்போது விவாகங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே முக்கியமான காரியம். அதில் கண்டிப்பா தேவன் திட்டம் வச்சுக்கிறார், அந்த திட்டப்படி நடத்துவார். அப்போ இங்க பார்க்கிறோம், எலியாசர் தன்னுடைய சின்ன எஜமானுக்கு பொண்ணு பார்க்கும்போது கண்டிஷன் போடுற ஆண்டு சேர்த்து அறியறதுக்காக என்ன சொல்றான், பெண்கள்லாம் சாயங்காலத்தில் ஆடு ஓட்டிட்டு வந்து தண்ணி ஆட்டு கொடுக்கறதுக்காக வருவாங்க. அப்ப நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவ்வளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாக ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறிவும் செய்தவர்களும் என்றான். திட்டவட்டம் ஒரு கண்டிஷன் போட்டான். நான் போய் தண்ணி கேட்பேன், எனக்கு தனியாக தான் கேட்பேன். ஆனா அவங்க கூட 12 வட்டம் இருக்குது. அப்போ எந்த பெண்ணு ஓடி வந்து தாராளமா உங்களுக்கு மட்டுமல்ல உங்க கொட்டவங்களுக்கும் நான் கொடுக்குறேன்னு சொல்றாளோ அவர் தான் எனக்கு சின்ன எஜமானுக்கு மனைவியா போல சொல்லி கண்டுபிடிச்சுக்கிறார் அப்படி சொல்லி கண்டிஷன் போட்டு போறான். ஆண்டவர் திட்டவட்டமா அவன் நடத்துறாரு. இப்படி நாம் ஆண்டால் நடத்தப்படுற அனுபவம் நமக்கு இருக்குமில்ல, நம்ம வாழ்க்கை அவர் கையில் கொடுத்திருந்தா இந்த முக்கியமான கட்டமாகிய கல்யாண காலத்தை தப்பு செய்ய மாட்டார், அவர் அழகா நடத்துவார். ஆகவே நம்மளா போய் அவிசுவாசத்தை எடுத்துக்கூடாது. அடுத்தது 24 நாள்ல நீ என் தேசத்துக்கும் என் இனத்தார் இடத்துக்கும் போய் என் குமாரனா ஈசாக்குக்கு பெண் கோல் என்று. அப்போ சொந்தத்துல கல்யாணம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? அது கர்த்தருடைய சித்தமா இருந்தா அவள் சத்தியம் சொல்லும் போது, பெண்ணோ ஆணோ சத்தியம் சொல்லும் போது சத்தியத்தை கொண்டு வர ஆண்டு நிச்சயமா நமக்கு ஆண்டு குறிச்சிருந்தா அது அவர் திட்டமா நமக்கு வசனத்தை கொண்டு வெளிப்படுத்துவாரானா அப்போ ரட்சத்தை கொண்டு வருது அவர் வேலை. கண்டிப்பா ரட்சத்தை கொண்டு வரும், சத்தியம் சொல்லணும். எப்படி எலியாசர் போய் அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டாருக்கும் தன் எஜமான பற்றி தெரியாது, ஆனா அழகா சொன்ன மாதிரியே அவங்க கீழ் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க. அந்த பொண்ணை ஏற்றுட்டா அந்த பொண்ணு தன் எஜமானுடைய தேவனை கும்பிடுவோம், அவர் வழியில் போவோம் ஒப்புக்கொண்டு வந்தா. அந்த மாதிரி சக்தி சொல்லி ரட்சிப்புல வந்தாங்கன்னா கண்டிப்பா ஏற்றுக்கலாம். 2வது காரியம் பார்க்கிறோம். 3வதாக நாம் இந்த 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற ஒரு காரியம் 62, 63 ஆதியாகமம் 24, 62, 63 ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய்ரோய் என்னப்பட்ட துறவின் வழியா புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது ஒட்டங்கள் வர கண்டான். சரி, அப்ப இங்க பார்க்கிறோம் ஈசாக்குடைய காரியம். லகாய்ரோயின்னு சொன்னா என்னை காண்கிறவரை நான் கண்டேன் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இங்க ஈசாக்குடைய அனுபவம் என்ன, என்ன ஆண்டவர் பார்த்துக்கிட்டு என் வாழ்க்கை அவருக்கு, என் வாழ்க்கை அவர் தான் நடத்துறாரு. எனக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, எப்படி ஆகாரங்க தனியா இருக்கும்போது காட்டுல போக்கு தடம் தெரியாம இருக்கும்போது தண்ணி இல்லாம கஷ்டப்படும் போது அப்போ ஆண்டவர் அவளோட திட்டமா பேசினார். திரும்பி போய் எஜமானிக்கு ஒரு கீழ்ப்படிஞ்சிருன்னு சொல்லி அப்படி ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். ஆகாது தெரியாது, பார்க்குற ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் நடத்துவார் நம்பிக்கை அவளுக்கு தெரியாது வரலாம். ஆனா கண்டுபிடிச்சா ஆண்டு அவரோட பேசினார். அப்பதான் சொல்றேன் என்னை காண்கிற நானும் கண்டேன். அப்போ இந்த அனுபவம் நான் கர்த்தரை காண்ற கர்த்தரை என்ன பார்க்கிறார், இதுதான் ரிசிப்ரோக்கல் சொல்றது. அதாவது கலாத்தியர் வாசிக்கும் போது நான் ஆண்டவரால் அறியப்பட்டும் அவரை அறிந்தும் இருக்கிறேன் அப்படின்றார். கிறிஸ்தவன் தான் அதான். நான் ஏதோ ஏசாமியை பற்றி நான் கும்பிடுறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் சபை போறேன், நான் காணி கொடுக்குறேன், நான் எல்லாம் செய்யறேன் அப்படின்றது அல்ல. அந்த மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் மட்டும் இல்ல, எல்லா மதத்திலையும் எல்லா பக்தியும் பண்றாங்க. ஆனா நடக்கிறது என்ன, அவங்க செய்து ஒண்ணுமே கடவுள் போய் எட்டுறது இல்லை. அப்படி இருந்தா என்ன பிரயோஜனம்? ஆனா ஒரு கிறிஸ்தவன் யாரு திட்டவட்டமா
அவன் அவனை ஆண்டு பார்க்கறது மட்டும் இல்லை, ஆண்டவரை அவனும் பார்க்குறான். எப்படி தெரியும்? இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஈசாக்குக்கு கல்யாண பிரச்சனை, அப்பா வேலைக்காரன் அனுப்பிட்டாரு தனக்கு பொண்ணு பார்த்துன்னு சொல்லி. அப்போ இது முக்கியமான பிரச்சனை. அப்போ என்ன செய்யறான்? இவன் தனியாக போய் ஜெபம் பண்ணி ஆண்டு கையில் தனக்கு அடுத்து ஒப்பு கொடுக்குறான். அப்போ அங்கே பார்க்குற கண்ணு திறந்து பார்க்கலாம், தியானிக்கிற இடத்துல பார்த்தா எதில் ஒட்டுறது மேலே தனக்கு ஆண்டு குறிச்ச பொண்ணு வரதை பார்க்குறோம். இந்த மாதிரி தான் கிறிஸ்தவ ஜீவமே இதில் தான் இருக்குது. நமக்கு வாழ்க்கையில் டெய்லி ஏதோ பிரச்சனை வரதான் செய்யும், கஷ்டம் வரதான் செய்யும். என்ன பயங்கர கஷ்டமோ ஆகாருக்கு வந்த மாதிரி என்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டு கையில் ஒப்பு கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு விசுவாசம் உண்டு. என் கூட ஆண்டு இருக்கிறார், என்னை பார்த்து தக்கிற என் கஷ்டம்லாம் அவர் தெரியும். அவர் அறியாமல் எனக்கு கஷ்டம் வரதில்லை, அவர் அனுமதிக்க அவர் கஷ்டம் வரதில்லை, அவர் அறிஞ்சு அனுமதிச்சு அதில் நன்மைக்காக செய்கிறார். அந்த விசுவாசத்தில் அவர் கையில் ஜெபம் பண்ணி கஷ்டம் ஒப்பு நிம்மதியாக இருக்கலாம். அப்போ என்ன ஆகும்? ஆண்டவர் நமக்கு நம்ம சார்பாக கிரியை செய்வார். எப்படி ஈசாக்குக்கு பெண்ணை கொண்டு வரதை ஈசாக்கன் திறந்து பார்த்தான், அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம காட்டு எடுத்து நம்ம சார்பாக அவரை கிரியை செய்து பார்ப்போம். அப்போது நம்ம ஆண்டு பார்க்குறோம், ஓ என் ஆண்டு என் ஜெபத்தை கேட்டால் எனக்கு உதவி செய்ய பிரச்சனை மாற்றினா ஜெயம் கொடுத்தான்னு சொல்கிறோம். அப்போ நாம் அவரை பார்க்குறோம். அந்த காட்டில் வாழ்க்கையில் வசனத்துலேயும் பார்க்குறோம், வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். இந்த அனுபவம் தான் ஒருத்தர் உண்மையான கிறிஸ்துவனா வாழ வைக்கிறது. சரி, அடுத்தது 25ஆம் அதிகாரத்தில் முதல் வருஷத்தை வாசிக்கிறோம். 25:1 ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயும் விவாகம் பண்ணியிருந்தான். எப்போ? ஆபிரகாம் 137 வயசா இருக்கும்போது, சாரால் 127 வயசுல இறந்து போயிட்டா. 10 வருஷம் பெரியவா, 137 வயசு அவனுக்கு. அப்போ அதுக்கப்புறம் கேத்துராளுங்கிற ஒரு பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். 175 வயசு வரைக்கும் அவன் வாழ்ந்தான். 170 வயசுல தான் இறந்தான். அப்போ அந்த இடைப்பட்ட காலத்துல அவன் 5 பையன்ல கேத்துராளுக்கு 5 பையன்ல பெற்றிருக்கிறான். எப்படி இது? இதுதான் ஆண்டு செய்கிற காரியம். அதாவது ரோமர் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன? ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்பட்டான் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிறது போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன? என் ஆண்டவர், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாத இருக்கிறது போல் அழைக்கிறவர். அப்போ எனக்கு அவர் வாக்கு கொடுத்துட்டாரு குழந்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பா குழந்தை கொடுப்பாரு. எப்போ கொடுப்பாரு? ஒரு நாள் நம்ம குழந்தைக்கு பெறாம செத்தே போயிட்டா, வயசாகிட்டே போகுது, செத்து போயிட்டா, அவர் சொன்னான் செத்து போயிட்டா ஆண்டு என்ன உயிரோடு எழுப்பி எனக்கு குழந்தை கொடுப்பார். அல்லது மனித கர்ப்பம் செத்து போச்சு, அப்போ அந்த கர்ப்பத்தை உயிர்ப்பித்து குழந்தை கொடுப்பார். இல்லாத கர்ப்பப்பையே இல்லைன்னா கூட இல்லாத கர்ப்பப்பை இருக்க உண்டாக்கி கொடுத்து குழந்தை கொடுப்பார். இப்படி என் ஆண்டவர் எல்லாம் செய்ய வல்லவர். அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்தனால்தான் என்னாச்சு, அவன் 137 வயசுலையும் குழந்தைய கல்யாணம் பண்ணி 5 குழந்தை பெற்றான் பார்க்கிறோம். அப்படி அவனுக்கு சரீரம் ஆவியான பலம் கொடுத்தான்னு பார்க்கிறோம். இன்னும் அது மட்டும் இல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் வாசிக்கிறோம். ரோமர் 8:11 அன்றியும் இயேசு மரித்தோர் எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்க தம்முடைய ஆவியினால சாவுக்கு சரித்து உயிர்ப்பிப்பார். பெண்ணார்த்தம் கிறிஸ்துவ ஜீவனாலே கிறிஸ்துவ உள்ளத்தில் வச்சு அவரை வாழ விடுறது தான். அவர் நம்ம வாழ்க்கை எடுத்து நடத்துறாரு. அப்போ ஒவ்வொரு காட்டுக்கும் நமக்கு அவர் என்ன செய்யறாரு வாழ்க்கையில பார்த்து அதுபடி நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அவருக்கு. அப்போ அவர் என்ன செய்யறாரு நம்ம எப்படி தெரியும்? அதுக்கான மக்கள் ஃபர்ஸ்டாக இருக்கிறார். அவர் நமக்கு ஏசாமி இருக்கிற அந்தந்த காரியத்துக்கு என்ன திட்டம் வச்சுக்கிறார், எப்படி செய்யப்படுறாங்கிறது அது பரிசுத்த தெரியும். அவர் நமக்கு வசனத்தை கொண்டு சொல்லுவார். ஒரு பிரச்சனை அவர் கையில் ஒவ்வொரு ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவி தான் நமக்கு ஏசாமி இந்த காற்றை எடுத்து அவர் எப்படி செய்ய போறாரு காட்டுவார். அப்போ அவர் பரிசுத்த என்ன சொல்லுவார், கீழ்ப்படி நடந்தா போதும். அப்போ அந்த காற்றை அவர் வாய்க்க பண்றார். அப்படி இருக்கும்போது ஆபிரகாமுக்கு என்ன விசுவாசம்? என் கூட இருக்கிறார், என் வாழ்க்கை அவர் நடத்துறார், என் வாழ்க்கை அவருக்கு இருக்குது, எனக்கு குழந்தை கொடுன்னு சொல்லிட்டாரு. எப்போ கொடுத்தாலும் சரி கண்டிப்பா அவரால் எப்போ வேணா கொடுக்க முடியும். இன்னும் 50 வருஷம் ஆனா கூட 200 வருஷம் எனக்கு கவலையே இல்லை, கண்டிப்பா அவர் கொடுப்பார். அது விசுவாசம். அதுக்கேற்ற மாதிரி அவர் சரீரத்தை ஆவியானவர் உயிர்ப்பித்தார், பலப்படுத்தினார் பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். நம்ம ஆண்டு சொன்னா போதும், அவருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டோம். ஒவ்வொரு காரியம் நம்ம இஷ்டமா செய்யக்கூடாது. அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு அவர் சித்தம் என்ன, அவர் திட்டம் என்ன, அதை மட்டும் அறிஞ்சா போதும். அறிஞ்சு அவர் கையில ஒப்பு கொடுத்தா போதும், அவர் பார்த்துக்குவார். இது 25ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கிற காரியம். இன்னொரு காரியம் 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கறது கடைசி வசனத்துல, அப்படி யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயத்தும் குழியும் கொடுத்தான், அவன் புஷ்டித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திரபாவத்தை அலட்சியம் பண்ணினான். ஏசா தன் சேஷ்ட புத்திரபாவத்தை அலட்சியம் பண்ணினான். அதாவது ஆவிக்குரிய ஆசிரவத்தை கண்டுகொள்ள முடியாதவர்களுக்கு முட்டாள், மாம்சத்தில் இருக்கிறவங்க, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதவங்க. அப்ப ஆவியான காரியத்தை அவர் சித்தத்தை நம்ம வாழ்க்கையில் அறிந்து கொள்ள முடியாம நித்திய வாழ்க்கை நமக்கு என்று பரலோகம் இருக்குது, அந்த ஆவிக்குரிய உலகத்தையே காண முடியாம போறவங்க தான் இப்படி அந்த ஆவிக்குரிய ஆசிரவங்களை இழந்து போறது. ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு தெரியும், நம்ம வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், 80, 70, 60 எப்படி வேணா இருக்கும். திடீர்னு அது சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். ஆனா
இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கை தான் நித்திய கால வாழ்க்கை நமக்கு நிர்ணயிக்கிறது. அப்போ இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில நான் கர்த்தர் சித்தத்தை அறிஞ்சு ஒவ்வொரு நாளும் அவர் சித்தத்தை அறிஞ்சு அவர் சித்தப்படி அனுப்பமானால் தான் நித்திய லோகத்தில் போய் சேர முடியும். அங்கே நமக்காக அதுக்கேற்ற மாதிரி பரலோகம் காத்துக்கிட்டு இருக்கு. பரலோகத்தில் நம்ம ஏசாமி மனவாட்டியா மாதிரி அவரோட நித்தியமாக இருக்க போகிறோம். அந்த பாக்கியத்துக்கு இந்த உலக வாழ்க்கை நமக்கு எவ்வளோ முக்கியமானது. அவர் இந்த உலக வாழ்க்கை முக்கியமாக அவர் சித்தை அறிஞ்சு அதே செய்ய வேண்டியது எவ்வளோ முக்கியமானது. அது தெரியல இந்த ஏசாவுக்கு. அதனால இங்கே எபிரேயரில் வாசிக்கிறோம். எபிரேயர் 12 அதிகாரம் 16 வருஷத்துல ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபத்திர பார்த்து விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கட்டனாக இராதபடி எச்சரிக்காருங்கள். சீர்கட்டவன் வேசிக்கலன் அப்படியெல்லாம் ஆண்டவர் அவனை பற்றி சொல்றாரு பாருங்க. ஏன் தன் சேஷ்டபத்திர பார்த்து விட்டு போட்டான அவளை ஆவிக்குரிய கண் திறக்க சேஷ்டபத்திர அருமை அவனுக்கு தெரியல. இப்படி நம்ம அதே சமயத்தில் நம்ம மாம்சத்தில் போகிறதுனால நம்ம மாம்சம் யோசிச்சு காரணம் செய்யறதுனால தேவன சித்தத்தை போக்கடிச்சிடறோம். அவர் நமக்கு ஆசிரியத்தை இழந்து போகிறோம். ரொம்ப ஜாக்கிரம். ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு காட்டிலும் தேவ சித்தம் ஒன்று இருக்குது. அதை அறிந்து அது செய்வோம்னா நித்தியத்து நமக்கு ஆசிரியமாக இருக்கும். அது அறியாமல் போகும்போது நம்ம ஏமாந்து வாழ்க்கையை ஏசா போல நஷ்டப்படுத்திக்குவோம்னு பார்க்குறோம். சரி, அடுத்து 3வது 26ஆம் அதிகாரத்தில் 2 காரியங்களை பார்ப்போம். முதலாவது இந்த 1-26 1-6 வரல வாசம்னா அங்கே ஆண்டவர் ஈஸ்டா கூட பேசுறார். பஞ்சம் வந்துடுது. அப்போ பஞ்சம் வந்தால் நீ எகிப்துக்கு போயிடாத, இங்கே இரு, கேராரில் இருன்னு சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாரு 3ஆம் வசனம், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசிரியப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்களை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்ல கீழ்ப்படிந்து என் விதிகளை என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களை கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசைப்படும் என்றார். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்கு ரகசியம் நமக்கு இன்னைக்கு விசுவாச தகப்பன் என்று சொல்லப்படுவதற்கு காரணமே ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால். இதுதான் கிறிஸ்து. முழுக்க நம்ம ஆண்டு சேர்த்து ஒப்புத்தரணும். அப்படி வசனத்தை வாசிக்கணும், வசனம் மனப்பாடம் பண்ணிக்கணும், வசனத்தை மனசில் வச்சுக்கணும், வசனம் தெளிவாக ஆவியான சொல்லலாம். ஒரு இன்ச்சு மூவ் பண்ணக்கூடாது, ஒரு காரியம் செய்யக்கூடாது, ஒரு வார்த்தை பேசக்கூடாது, ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, ஒரு பொருளை வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது. இப்படி சகலமும் நம்ம வாழ்க்கை ஆவியான நடத்தப்படணும். அவர் நமக்கு திட்டம் முடிச்சு அது சித்திரம் வெளிப்படுத்த வசனத்தை கொடுத்துக்கிறார். இந்த பைபிளில் தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். நம்ம போக வேண்டிய வழி, வர வேண்டிய செய்ய வேண்டியதெல்லாம் அப்போ அது கேட்டு செய்யலாம் போதும். அவ்வளோதான். நம்ம பற்றி கவலைப்பட அவசியமே இல்லை. அப்படி ஆபரணம் தன்னை முழுசும் ஒப்பு கொடுத்தான். அதனால கர்த்தர் சித்தம் வாழ்க்கை பூர்ண நிறைவேறுதுன்னு பார்க்குறோம். அப்படியே நம்மளும் கூட இங்கே ஈசாக்கா அதே மாதிரி ஆபிரகாம் கீழ்ப்படி மாதிரி அவனும் ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். அதனால் என்னாச்சு 12ஆம் வருஷம் வாசிக்கிறோம். ஈசாக்கன் தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தரை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். மழையே இல்லை, பஞ்சம். அப்போ தேசத்தை விட்டு போயிடலாம், இல்லை இங்கே சாப்பிடுறது வழி இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் ஆண்டு சொன்னார், நீ இங்கே ஏறி நான் பார்த்துக்கிறேன்ட்டு. அப்போ அந்த வருஷத்தை நம்பிட்டான். ஆண்டு வருஷத்தை கீழ்ப்படிஞ்சான். போய் அந்த ஊரில் அவன் ஒருத்தந்தான் ஏறு ஒட்டி உழுது விதை போட்டிருப்பான். ஏன்னா மற்றவங்களும் மழையிலன்ட்டு யாரும் போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அவனுக்கு ஆண்டு சொன்னார், ஆண்டு கண்டிப்பாக செய்வார். அந்த விசுவாசத்தில் போய் மழை அது ஒன்றும் கவலைப்படல, ஏற ஓட்டினா விதையை போட்டான். ஆனால் மழை வந்தது, விளைஞ்சது, 100 மடங்கு பலன் அடைஞ்சான்னு பார்க்குறோம். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். விசுவாசனால் நீதிமான் படைப்பான் என்கிற வார்த்தை. ஆகவே இதை நம்ம ஆபிரகாமுடைய ஈசாக்கு வாழ்க்கையில் பார்க்குறோம். அடுத்தது ஈசாக்கு வாழ்க்கையில் பார்க்குற இன்னொரு காரியம் 18ஆம் வருஷத்தில் தன் தகப்பனாய் ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூத்து போட்டுகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெரும்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்களை வெட்டி அங்கே சுரக்கும் நீர் ஊற்ற கண்டார்கள். வேறாரொரு மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடைய என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பர்களை வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணியபடியால் அந்த துறவுக்கு ஏசாக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவு வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகியால் அவருக்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு இறந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போது அவன் நாம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். இங்கே 2 காட்டை பார்க்கிறோம். முதலாவது ஆபிரகாம் வெட்டின கிணறுகளை பெலிஸ்தர் தூத்து போடுற கிணறுகளை திரும்பவும் வெட்டினான்னு பார்க்குறோம். அது அர்த்தம் என்ன? ஏசாயா புஸ்தகம் வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றலிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அதாவது பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு புஸ்தகமும் ரட்சிப்பின் ஊற்றுகள். ஏசாயா புஸ்தகம் 66 அதிகாரம் 66 ரட்சிப்பின் ஊற்றுகள் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவரை ஆழமா அறிந்து கொள்ள இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது எப்படி கிணறு வெட்ட புது ஊத்தா பெரிய ஊத்தா ஆழமா போக பெரிய ஊத்தா கிடைக்கும். அந்த மாதிரி நாம் இது வரைக்கும் 20 நூற்றாண்டுகளா 21 நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. 20 நூற்றாண்டுகளா
நமக்கு முன்னால் வந்து பரிசுத்தவான்கள் அந்த கிணறு வெட்டியிருக்காங்க, வேதத்தாளமாக தியானிச்சிருக்காங்க, வேதத்தில் அநேக காரியங்கள் கற்றலை பற்றி அநேக காரியங்களை அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க, அவங்க அனுபவிச்சிருக்காங்க, அந்த ஆண்டோடு சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க விசுவாசப்படி. அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, நாம் அதெல்லாம் வாசிக்கணும். அப்போ அந்த 2000 வருஷ காலமாக பரிசுத்தவான்கள் கர்த்தரை எப்படிலாம் அறிஞ்சாங்களோ அது நம்முடைய அனுபவமாக மாற்றிக்கொள்ளணும். அதான் ஈசாக்கு இங்கே பண்ணுது. அப்பா வெட்டு கிணறுலாம் திரும்ப தோணான்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இவனுக்கு கிணறுல தோணான், 1-2 கிணறுல தோணான். அது ஒருத்தர் தூத்து போட்டாலும் தூத்து போட்டு அடுத்து கட்டு அப்படி போய் கிணற்ற வேண்டிட்டு தொட்டிகிட்டே போகலாம். அந்த மாதிரி நம்ம கூட நாமும் கர்த்தர் வேதத்தை ஆழமாக தியானிக்கணும். அந்த வேதத்தில் கர்த்தர் நம்மோட என்ன பேசுகிறாரோ அதை நம்ம எப்படி புதுசாக அவர் அறிஞ்சு கொள்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்த மட்டுமில்லை, நம்முடைய பின்னடியாருக்கு நம்ம பின்னால் வர்றவங்களுக்கு அதை விட்டு போகணும். ஆகவே நாம் முன்னாலே வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய அனுபவங்களை நம்ம அனுபவிக்கணும், அறிந்து அனுபவிக்கணும். என்றால் நாமும் கர்த்தரை புதியவனமாக அறிந்து அனுபவிக்கணும். நம்ம பின்னால் வர்றவங்களுக்கும் அவைகளை அனுபவிக்கிறது எடுத்து எழுதி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்க்குறோம். அது இன்னொரு காரியம் பார்க்குறோம். அவங்க அந்த பெலிஸ்தர் வந்து இவன் வெட்ட கிணறு தூத்து போட்டு எங்களுக்கு வாதாடும் போது அவன் பெருசாக விட்டு கொடுத்துட்டான். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் எடுத்து சண்டை போட இல்லைன்னு வாக்குவாதம் பண்ணுறது, இது எனக்கு சொந்தம் உரிமை கொண்டாடுறதில்லை. இவங்க தான் வெட்டினா கிணறு கஷ்டப்பட்டு, ஆனால் பெருசு வந்து இல்லை எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லும்போது பெருசாக விட்டு கொடுத்து அடுத்து போயிட்டாங்க. அதான் அதை பற்றி கொரிந்தியர் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நமக்கு எதாவது அநியாயம் நடந்ததுன்னா என்ன செய்யணுமா? வாக்குவாதம் பண்ணக்கூடாது, கோர்ட்டுக்கு போகக்கூடாது, பஞ்சாயத்து போகக்கூடாது, நான் அப்படி இப்படி பேசக்கூடாது. மாறாக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகள் எவ்விடத்தில் குற்றமாக இருக்கிறது, அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்வதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்வதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அவை நம்ம அநேக சமயத்தில் விசுவாசங்களுக்கும் பார்க்காம நம்ம சகோதரங்களுக்கும் பார்க்காம அவங்களுக்கே நம்ம அநியாயம் பண்ணுறோம், அவங்களுக்கு நஷ்டப்படுத்துகிறோம். ஆண்டு வசனம் சொல்லுது, நீங்கள் மற்ற அநியாயம் செய்யக்கூடாது, மற்ற நஷ்டப்படுத்தக்கூடாது. மாறாக உங்களுக்கு யாராவது நஷ்டப்படுத்துறாங்களா, யாராவது உங்களை அநியாயம் பண்ணாங்களோ பொறுத்துக்கணும், சகிச்சுக்கணும் அப்படி சொல்கிறார். அதே மாதிரி தான் ஈசாக்கு அதுக்கு நல்ல உதாரணமாக இருக்கலாம். அவன் கிணறு வெட்டினா தண்ணி கிடச்சிது, ஆனால் இது எங்களுக்கு சொந்தம்னு சொன்ன உடனே இப்போ சாப்பிட்டு கூட அடுத்தடுத்து போயிட்டான். அடுத்தடுத்து அது வாக்குவாதம் பண்ணாங்க, அது விட்டு போயிட்டான். அப்புறம் போய் 3வது வெட்டும் போதும் அங்கே அவங்க வாக்குவாதம் பண்ணல. அப்போ அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறோம்? ரெகோபோத். அப்படின்னா என்ன? கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ஆகவே கர்த்தர் நமக்கு வச்சுக்கிற இடத்த யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆகவே நம்ம இடத்த எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன பொருளை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை நம்ம வாக்குவாதம் பண்ணவே கூடாது. அது ஆண்டு பார்த்துக்குவார். அவர் அதை விட நல்லதாக நமக்கு கொடுப்பார் அப்படின்ற விசுவாசத்தில் ஆண்டு கையில் ஒப்பு கொடுத்துட்டு விலைக்கு போகணுமே தவிர, விட்டு கொடுத்து போகணுமே தவிர வாக்குவாதம் பண்ணி பிடியாமல் படித்து நம்ம பொருளை நம்ம அணிஞ்சு சாதிக்கக்கூடாது, தேவையில்லை. இதோட நல்ல பொருளால் நம்ம கொடுக்க முடியும். ஆகவே இந்த 3 அதிகாரங்கள் இப்படி 6 விதமான காரியம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். நமக்கு அதை அனுபவத்தை கொண்டாட உதவி செய்வாராக. ஒப்பு கொடுப்போம்.